வணக்கம். இன்னைக்கு நாம ம், ஒரு கால பயணம் மாதிரி கிட்டத்தட்ட 325 வருஷம் பின்னோக்கி போக போறோம். 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துக்கு. ஆமா. அங்க வெளியான ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு நூல் தான் இன்னைக்கு நம்ம பேச்சோட மையம். த ஹாப்பினஸ் ஆஃப் அ குவயட் மைண்ட். அதாவது அமைதியான மனதின் மகிழ்ச்சி. திமோத்தி ரோஜர்ஸ் எழுதினது 1696ல வெளியானதுன்னு குறிப்புல இருக்கு. ஆமாம். இதோட பின்னணியே கொஞ்சம் சுவாரஸ்யமானது. இது சும்மா எழுதின தத்துவ நூல் இல்ல. மார்த்தா ஹாசெல்ஃபோர்னு ஒரு வயசான பெண்மணி. ம், அவங்க 95 வயசுல, அதாவது மார்ச் 13, 1695 அல்லது 96ல இறந்தப்போ அவங்களோட இறுதிச் சடங்குல கொடுத்த ஒரு சொற்பொழிவு தான் இந்த புக்கோட ஆதாரம். ஓ அப்படியா? அப்போ இது வெறும் துக்கம், மரணம் இதை பத்தினது மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல. அதோட மைய கருத்தே வேற. அதாவது வாழ்க்கையில கஷ்டங்கள், நோய், முதுமைன்னு இவ்வளவு சவால்கள் வந்தாலும் ஆமா. எப்படி ஒரு அமைதியான மனநிலைய அடையறது, அது மூலமா எப்படி உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, இதுதான். குறிப்பா கடவுளுக்காக பொறுமையா காத்திருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு ரோஜர்ஸ் சொல்றார். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த முழு புக்கோட சாரத்தையும் உங்களுக்காக கொஞ்சம் விரிச்சு அதுல இருக்கிற முக்கிய படிப்பினைகளை அலச போறோம். ஆமா, 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள், பொறுமை, நம்பிக்கை, முதுமை பத்தி இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். முதல்ல முதுமையையும் மன அமைதியையும் எப்படி இணைக்கிறார் ரோஜர்ஸ்? ம் பொதுவா முதுமைனாலே கொஞ்சம் தளர்ச்சி, வலிகள், இழப்புகள் இப்படிதான் பார்க்கறோம் இல்லையா? மத்த வயசை விட கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனா அதே நேரத்துல சிலர் முதுமையிலையும் ரொம்ப நல்லா மன அமைதியோட ஒரு மாதிரி செழிப்பா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பைபிள்ல இருந்தும் உதாரணம் காட்டுறார். சரியா சொன்னீங்க. தாவீது ராஜா, யாக்கோபு, மோசே, சிமியோன், பவுல் இவங்க எல்லாம் வயசான காலத்திலயும் விசுவாசத்தோட ஒரு உள் அமைதியோட இருந்ததை சுட்டி காட்டுறார். ம், அந்த வரிசையில தான் இந்த மார்த்தா ஹாசல்போன் அம்மாவையும் சேர்க்கிறார். கிட்டத்தட்ட 100 வயசு வாழ்ந்து ரொம்ப அமைதியா தெளிவா சாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றார். அவங்களோட இந்த அமைதிக்கு காரணம் சங்கீதம் 40:1 வர்ற கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேங்கிற வசனம் தான் அவங்க வாழ்க்கையோட மந்திரமாவே இருந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் அவங்க அடிக்கடி சொல்ற வசனமா. இதுதான் நம்மள இந்த புக்கோட மைய பகுதிக்கே கூட்டிட்டு போகுது. அதாவது இந்த பொறுமையா காத்திருத்தல் அப்படின்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன? ராஜர்ஸ் இத ரொம்ப ஆழமா விளக்குறார். முதல்ல 2 முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒன்னு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்களும் கடவுளுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை வரும். சரி. 2வது, கஷ்டம் வரும்போது பொறுமையா காத்துக்கிட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்றதுதான் நம்மளோட முக்கியமான கடமை. கேக்குறது நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில கஷ்டமாச்சே. இந்த பொறுமைக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு சொல்றார்? நிறைய சொல்றார். நம்ம கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். முதல்ல முழுமையான சமர்ப்பணம், அதோட சேர்ந்து நம்பிக்கை. அப்படின்னா? அதாவது கஷ்டம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு நாள் நீடிக்குங்கிற விஷயத்துல கடவுளோட சித்தத்துக்கு நம்ம முழுசா கட்டுப்படணும். ஏன் இப்படி நடக்குதுன்னு முணுமுணுக்காம அமைதியா ஏத்துக்கணும். ஓகே. அதே சமயம் இது இப்படியே இருக்காது, கண்டிப்பா ஒரு விடியல் வருங்கிற நம்பிக்கையையும் அந்த எதிர்நோக்கையும் விடாம பிடிச்சுக்கணும். இது கொஞ்சம் சும்மா செயலற்று இருக்கிற மாதிரி இல்லையா? அப்படி ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுமா? இல்ல, அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். உண்மையான ஜெபமும் விடாமுயற்சியும். உதவிக்காக கடவுள்கிட்ட மனசு உருகி கேட்கணும். ஆனா என்னோட விருப்பம்தான் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்காம கடவுளோட விருப்பத்துக்கு அடங்கி ஜெபிக்கணும். அதே நேரம் உதவி வர்ற வரைக்கும் நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், நம்ம கடமைகள்ல தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஓ, அதுக்கு உதாரணம்? ஒரு விவசாயி மாதிரி விதைச்சிட்டு சும்மா இருக்க மாட்டான் இல்லையா? அறுவடை வரும்னு நம்பிக்கையோட காத்திருப்பான். ஆனா அதுக்குள்ள வயலையும் பராமரிப்பான். அது மாதிரி. புரியுது. இதுல ஒரு செயல் இருக்கு. சரி, வேற என்ன முக்கியம்? 3வது, நம்ம மனப்பான்மையும் நேர்மையும். அதாவது கஷ்டத்துக்கு காரணமான மனுஷங்க மேலேயோ சூழ்நிலை மேலேயோ பழி போட்டு கோவத்துல மூழ்காம, இத கடவுளோட அனுமதியோட தான் நடக்குதுன்னு பாக்குற பக்குவம் வேணும். யோபு வாழ்க்கையில இல்லனா தாவீது வாழ்க்கையில இத பார்க்கலாம். அப்புறம் கஷ்டத்திலிருந்து தப்பிக்க குறுக்கு வழியை தேடக்கூடாது, பாவமான வழிகளை பயன்படுத்தக்கூடாது. சவுல் ராஜா சூனியக்காரிய தேடி போன மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இங்கதான் ஸ்டோயிக் தத்துவத்திலிருந்து இது வேறுபடுதுன்னு கூட சொல்லலாம்.
எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டோயிக்ஸ் சகிப்புத்தன்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா தாங்க முடியாத துன்பம் வந்தா தற்கொலை கூட ஒரு தீர்வுதான் பார்த்தாங்க. ஆனா ரோஜர்ஸ் கிறிஸ்தவ பார்வையில அதெல்லாம் கடவுளுக்கு எதிரானது, பொறுமையா காத்திருக்கிறது தான் சரின்னு சொல்றார். ஓ, அப்போ இந்த பொறுமைங்கிறது சும்மா பல்ல கடிச்சிட்டு இருக்கிறதில்ல. அதுல நம்பிக்கை, ஜபம், விடாமுயற்சி, நேர்மை, கடவுள் சித்தத்துக்கு அடங்குறதுன்னு நிறைய விஷயம் இருக்கு. கரெக்ட். இது ஒரு முழுமையான மனநிலை. சரி, ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொறுமையை கடைபிடிக்கணும்? இது ஏன் அவ்வளோ அவசியம் ரோஜர்ஸ் நினைக்கிறாரு? அதுவும் அந்த 17ஆம் நூற்றாண்டு சூழல்ல. அவர் பல காரணங்களை சொல்றாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒன்னு, வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை சமாளிக்க. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டும் இருக்கும். அந்த காலத்துல சொல்லவே வேணாம், போர் நோய் வறுமைன்னு கஷ்டங்கள் அதிகம். ஆமா. அதெல்லாம் தாண்டி போக பொறுமை ரொம்ப முக்கியம். இது விரக்தி கோபம் மாதிரி நம்மள கெடுக்கிற பிசாசோட தந்திரங்களை ஜெயிக்க உதவும்னு அவர் நம்பினார். ரெண்டாவது காரணம், கடவுளோட நோக்கம், அதுல கிடைக்கிற பாடம். கஷ்டங்கள் வழியா கடவுள் நமக்கு நல்ல பாடங்களை கத்துக் கொடுக்கறார், நம்மள பக்குவப்படுத்துறார்னு ரோஜர்ஸ் உறுதியா நம்பினார். உதாரணத்துக்கு, கடல்ல பயணம் பண்றவங்க கடவுளோட பெரிய செயல்களை பாக்குற மாதிரி கஷ்டமான பாதைகள் நம்மள கடவுளை சார்ந்து வாழ வைக்கும். நோய் வந்தா நம்ம பலவீனத்தை உணர்ந்து தாழ்மையா இருக்க கத்துக் கொடுக்கும். இது ஒரு விதமான ஆன்மீக பயிற்சி மாதிரி. மூணாவதா, உள்ளுக்குள்ள அமைதி, வலிமை. பொறுமையா இருந்தா நமக்கும் அமைதி, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அமைதி. ஆனா பொறுமை இல்லாம பதட்டப்பட்டா, முணுமுணுத்தா கஷ்டம் குறையாது, அதிகமா தான் செய்யும். ஆமா, அது உண்மைதான். அதுக்கு பதிலா பொறுமையா காத்திருந்தா நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புது பலம் கிடைக்கும். மோசையோட நீண்ட ஆயுளையும் கடைசி வரைக்கும் குறையாத பலத்தையும் இதுக்கு உதாரணமா காட்டுறாரு. நாலாவதா, காத்திருப்புக்கு பின்னாடி வர்ற ஆசீர்வாதத்தோட இனிமையும் நித்திய வாழ்வுக்கான தயாரிப்பும். ஆமா, ரொம்ப நாள் காத்துட்டு கிடைக்கிற உதவி இல்லனா ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிமியோன் குழந்தையா இயேசுவ பார்த்தது, வழிதவறி போன பையனை அப்பா ஏத்துக்கிட்டது மாதிரி. அதைவிட முக்கியமா பொறுமையா வாழ்ற வாழ்க்கை அமைதியான மரணத்துக்கும் அதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்துல கிடைக்கிற பரிசுக்கும் நம்மள தயார்படுத்துதுங்கிறது தான் அவரோட பார்வையில உச்சகட்ட நோக்கம். இந்த விளக்கமெல்லாம் கேட்கும்போது அந்த காலத்தோட ஆழமான மத நம்பிக்கையும் வாழ்க்கையோட நிலையாமை பத்தின பார்வையும் நல்லா தெரியுது. சரி, குறிப்பா முதுமையில இந்த பொறுமையை எப்படி பார்க்கறார்? வயசானவங்களுக்குன்னு தனியா ஏதாவது சொல்றாரா? கண்டிப்பா. முதுமையிலையும் பொறுமையா கடவுளுக்காக காத்திருக்கிற நல்லவங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்றார். 1, இதுவரைக்கும் கடவுள் உங்களுக்கு செஞ்ச நல்ல காரியங்களையும் கிருபைகளையும் நினைச்சு பாருங்க. சரி. 2, முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க. 3, உங்களோட அனுபவத்தை வச்சு உங்களையும் பலப்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கும் வழிகாட்டுங்க. 4, கடைசி வரைக்கும் உங்க நம்பிக்கையில உறுதியா நில்லுங்க. அதோட வயசான நீதிமான்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாரு இல்லையா, நீதிமொழிகள்ல இருந்து. ஆமா, நீதிமொழிகள் 16:31 சொல்லி, நீதியோட வாழ்ந்து நரைச்சு போன முடி ஒரு மகிமையான கிரீடம் மாதிரின்னு சொல்றார். இது சமூகம் வயசானவங்களை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டுதல். அதே நேரம் முதுமையில வரக்கூடிய சில பிரச்சனைகளையும் தவிர்க்க சொல்றார். ஆமா, பொதுவா வயசான காலத்துல வரக்கூடிய சலிப்பு, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது, பேராசை, மத்தவங்க மேல குறை சொல்றது, இதையெல்லாம் தவிர்க்கணும்னு எச்சரிக்கிறார். முதுமைங்கிறது ஞானத்தோடவும் அமைதியோடவும் இருக்கணுமே தவிர கசப்போட இல்ல. இதுக்கு ஹென்றி வோட்டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட் இவங்களோட அனுபவங்களை உதாரணமா காட்டுறது ஞாபகம் வருது. அவங்களோட கடைசி கால எண்ணங்கள் ரொம்ப ஆழமா இருந்துச்சே. உண்மையிலேயே ஹென்றி வோட்டன் சொல்றார், மரணம்ங்கிறது ஒரு பாதுகாப்பான துறைமுகம் மாதிரி, இந்த உலக வாழ்க்கை புயல்ல இருந்து என்ன காப்பாற்ற இடம்னு. ஜார்ஜ் ஹெர்பர்ட் இன்னும் உருக்கமா சொல்றார், அவர் இளமையில அனுபவிச்ச சந்தோஷம்லாம் ஒரு கனவு மாதிரி போயிடுச்சு, நிலையே இல்ல. ஆனா கடவுளை பார்க்க போறேங்கிற நம்பிக்கை தான் இப்ப ஆறுதல் தருது, பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு எழுதுறார். இந்த மனநிலை தான் ரோஜர்ஸ் சொல்ற அமைதியான மனம். சரி, இந்த புக்ல சொல்ற விஷயங்கள் 17ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுதான். ஆனா பொறுமை, காத்திருத்தல், மன அமைதி தேடுறது, இதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் தான். ஆமா, நிச்சயமா. இதையெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா கஷ்டவாத நேரத்துல எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஏதாவது நடைமுறை வழிகாட்டுதல் இருக்கா? இருக்கு. சில முக்கியமான விஷயங்களை சொல்றார். முதல்ல ஜபத்தோட முக்கியத்துவம்.
கஷ்டம் வரும்போது அது யாராவது நம்மள கேவலமா பேசுறதா இருக்கலாம், இல்ல மனசுக்குள்ள பெரிய வேதனையா இருக்கலாம். ம் உடனடியா கடவுள்கிட்ட உதவி கேட்டு ஜெபம் பண்ணணும். வேணும்னா சத்தமா அழுது கூட ஜெபிக்கலாம், அது தப்பில்ல. அது மனபாரத்தை குறைக்கிற வழிதான். பொறுமை இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு ராஜர்ஸ் சொல்றார். பைபிள்ல நிறைய பேர் அப்படி அழுதுருக்காங்க. ஆனா ஜெபம் பண்ண உடனே பதில் கிடைக்கலன்னா நிறைய தடவை அப்படிதான் நடக்குது. பதில் வரலன்னா கடவுளை சந்தேகிக்கவோ முணுமுணுக்கவோ கூடாது. சரி, ஏன் தாமதமாகலாம்? அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒன்னு, நாம கேக்கறது நமக்கு நல்லதா இல்லாம இருக்கலாம். இல்லைனா கடவுள் அதை விட பெஸ்டா எதையாவது நமக்காக வச்சிருக்கலாம். நம்ம நம்பிக்கைய சோதிச்சு பார்க்க நினைக்கலாம். ம் இல்ல நம்ம பழைய தப்ப நமக்கு உணர்த்த நினைக்கலாம். இல்ல நாம தொடர்ந்து ஜெபத்துல இருக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால பொறுமையா காத்திருக்கணும். ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? அதுக்கும் ராஜர்ஸ் சில அறிகுறிகளை சொல்றாரு. ஒன்னு, நாம கேட்டது அப்படியே கிடைக்கலாம். சரி. 2, கேட்டது கிடைக்காட்டாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிற மன அமைதி, அதாவது அந்த சமர்ப்பண நிலை கிடைக்கலாம். 3, கடவுள் மேல நமக்கு இருக்கிற அன்பு முன்ன விட அதிகமாகலாம். ஓ, இதுல எது நடந்தாலும் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. வேற என்ன நடைமுறை ஆலோசனைகள் இருக்கு? கடவுளை பத்தி எப்பவும் நல்ல விதமா நினைக்கணும். எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் கடவுள் நல்லவர், அன்பானவர்ங்கிற நம்பிக்கையை விடவே கூடாது. அவிசுவாசம்தான் கஷ்டத்தோட வலிய அதிகமாக்கும். ம் அதனால கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்து செஞ்சதையெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம விசுவாசத்தை பலப்படுத்திக்கணும். அப்புறம் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பணும். முன்னாடி அவர் நமக்கு செஞ்ச உதவிகளை நினைச்சு பார்த்து தைரியமா இருக்கணும். இதெல்லாம் உதவும். கடைசியா இந்த உலகப்பற்றுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும்னு சொல்றாரா? ஆமா, இந்த உலக பொருட்கள் மேலயும் இங்க வாழ்ற வாழ்க்கை மேலயும் ரொம்ப ஆசை வச்சா கஷ்டம் வரும்போது தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சரி. நம்ம இங்க நிரந்தரம் இல்ல, நம்ம உண்மையான வீடு பரலோகம்னு நினைச்சா இங்க வர்ற கஷ்டங்களை கொஞ்சம் சுலபமா எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேல கஷ்டம் வரும்போதே நமக்கு உதவி செய்ய சக்தியுள்ள கிறிஸ்துவ பார்க்கணுங்கிறது தான் அவரோட முக்கியமான அட்வைஸ். இவ்வளவு விஷயங்களையும் நாம பேசிட்டோம். இதெல்லாம் கேட்கும்போது ஆரம்பத்துல பேசின அந்த மார்த்தா ஹாசல்போன் அம்மாவோட வாழ்க்கையே ஒரு மிகச்சரியான உதாரணமா தெரியுது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆசிரியர் அவங்கள ஒரு நடைமுறை விளக்கமாவே பயன்படுத்துறார். அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் அவர் எடுத்து காட்டுறார்? அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்தது 95 வருஷம். அவங்களோட அமைதியான பொறுமையான குணம், கடவுள் மேலயும் பைபிள் மேலயும் அவங்களுக்கு இருந்த ஆழமான ஈடுபாடு. ம், டாக்டர் பிரிஸ்டன், டாக்டர் சிப்ஸ் மாதிரி பெரிய இறையியலாளர்களோட புக் எல்லாம் படிச்சிருக்காங்க. மத்தவங்களோட நல்லதுல அக்கறை காட்டினது, அப்புறம் ரொம்ப முக்கியமா கடைசி காலத்துல நோயில படுத்திருந்தப்போ கூட அவங்க காட்டின அந்த அமைதி, நம்பிக்கை, தெளிவான மனசோட மரணத்தை ஏத்துக்கிட்டது. ஆமா. இது எல்லாம் ராஜர்ஸ் விவரிக்கிறார். இது எல்லாமே அவங்க வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிச்ச அந்த பொறுமையா காத்திருத்தல்ங்கிற குணத்தோட வெளிப்பாடு தான் சொல்றார். பொறுமைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் கூட தொடர்பு இருக்கலான்னு ராஜர்ஸ் நினைக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா, அப்படி ஒரு கருத்து இருக்கு. மார்த்தா அம்மாவோட அந்த அமைதியான கவலை இல்லாத மனசுதான் அவங்க அவ்வளோ நாள் வாழ்ந்ததற்கு ஒரு காரணமா இருக்கலாம்னு அவர் நினைக்கிறார். ஆனா இதை எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது. நீண்ட ஆயுள் கிடைக்கணுங்கிறது மட்டுமே நோக்கமா இருக்கக்கூடாதுன்னு அவர் எச்சரிக்கிறார். எவ்வளோ நாள் வாழ்றோங்கிறத விட எப்படி வாழ்றோம், கடவுளுக்கு பிரியமா வாழ்றோமாங்கிறது தான் முக்கியம்னு அவர் தெளிவுபடுத்துறார். ஆமா, இந்த 300 வருஷ பழைய புக்கு சொல்ற மையமான விஷயம் என்னன்னா, உண்மையான நிலையான சந்தோஷங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலையில இல்ல, அது கடவுளுக்காக பொறுமையா காத்திருக்கிறதுனால கிடைக்கிற அமைதியான மனசுல தான் இருக்கு. ஆமா, இது கஷ்டங்களையும் முதுமையோட சவால்களையும் சந்திக்க ஒரு வழிகாட்டியா குறிப்பா அந்த காலத்து மக்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமா. மார்த்தா ஹாசல்ஃபோர்டோட வாழ்க்கை இந்த போதனைகள்லாம் சும்மா பேச்சோட நிக்காம நிஜ வாழ்க்கையில சாத்தியங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியா நிக்குது. கண்டிப்பா. பொறுமை, நம்பிக்கை, ஜபம், சமர்ப்பணம், விடாமுயற்சி, உலகத்து மேல அதிக பற்று வைக்காம இருக்கிறது, கிறிஸ்துவை நோக்குறது, இதுதான் இந்த புக்லேருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள். 17ஆம் நூற்றாண்டோட இந்த பார்வை எல்லாமே உடனே கிடைக்கணும், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிற நம்மளோட இந்த வேகமான உலகத்துல உங்களுக்கு எப்படி படுது? இது நல்ல கேள்வி. மத நம்பிக்கைங்கிறத தாண்டி இதிலிருந்து நாம கத்துக்க ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்குன்னு தோணுது.
ஒருவேளை கடவுள் நம்பிக்கைங்கிற அந்த சட்டகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா கூட இந்த புக்கு சொல்ற காத்திருத்தல்ங்கிற கான்செப்ட், அதாவது நம்மால உடனடியா கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறது, பதட்டப்படாம இருக்கிறது, கஷ்டத்துக்கு நடுவுலயும் மன அமைதியை தேடுறது, இந்த விஷயத்துக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கா? ம் உடனடி தீர்வில்லாத பிரச்சனைகளை நாம எப்படி அணுகுறோம், இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை தூண்டி விட்டுட்டீங்க. இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம். அதுவரை சிந்தனையுடன் இருங்கள்.